ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபை யுவர் பேன் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வெரிஃபை யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. பேன் நம்பர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அதாவது பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நீங்கள் இங்கே கொடுத்துங்க. நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை யுவர் பேன் அப்படின்னும் போது இங்கே பேன் இஸ் ஆக்டிவ் அண்டு டீட்டெயில் ஆர் ஆஸ் பர் பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சாக வரும். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது பேன் இஸ் ஆக்டிவ், உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆக்டிவாக தான் இருக்குது, பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஆஸ் பர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போது நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பேன் கார்டில் நேம், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதைப்படியே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி பேன் நம்பரும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இது எல்லாமே ஓகே ஆகிருந்தது அப்படின்னா உங்களுடைய பேன் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.